அதற்கு அதை கழிச்சு இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து பெரியவர்கள் கேட்டாங்க, ஒரு ஆளுநர் அல்லாஹ்வுக்கு அதிகமான நம்பிக்கை உண்டக்கூடிய செய்தி அடியானுக்கு ஆறுதல் உண்டாகக்கூடிய திருவசனம் எதுன்னு கேட்டாங்க. சில மக்கள் சொல்றாங்க, லா தக்கமத்துடைய ரஹமத் இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நீங்க நடுவில் கேட்டு போக வேண்டும். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவமும் சேர்த்து மன்னிப்பான் என்ற வசனத்தை மக்கள் சொல்வார். இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் சொல்றாங்க, அவங்க ஆலே ரசூல் அஹ்லே பைத், அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அதிகமாக ஆறுதலை ஊட்டக்கூடிய அந்த திருவசனம் வல்ல சொல்ப யுத்தி கரம்பு கப்பத்தால் நபிய ஹபீபே, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பான், நீங்க அல்லாஹ்வை பொருந்தி கொள்வீர்கள், நீங்க அல்லாஹ்வை பொருந்தி கொள்ற, நீ அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு திருப்தி ஆயிடும், சமாதானமாய் அவ்வளவு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், வைதல் லா அர்லா வாஹிது மின் உம்மத்தி ஃபின்னார், என்னுடைய உம்மத்துல ஒரு மனிதர் நரகில் இருக்கும் வரை நானும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வாக்குறுதி செய்யும், எனக்கு அல்லாஹ் செய்த வாக்குறுதி, உங்களை நபிய ஹபீபே உங்களை நான் சந்தோஷப்படுத்து சமாதானப்படுத்துங்க. எவ்வளவு சமாதானப்படுத்துங்க, நீங்க இதை பொருந்தி கொள்வீர்கள், உங்களுக்கு திருப்தி வரும், எதாவது உங்களுக்கு போன ஆறுதல் திருப்தி வந்துடும். அப்ப அதுக்கு சமுதாயத்தில் என்ன சொன்னாங்க, ரப்பே அப்ப நான் உன் பேச திருப்தி அடைகிறவனுக்கு ஒரு பேரு சொல்றேன், நான் திருப்தி அடைய மாட்டேன். வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், என் உம்மத்துல ஒரு நபர் நரகில் இருக்கிறவங்க நானும் பரிபூர்ணமா திருப்தி அடைய மாட்டேன். இந்த திருவசனம் தான் எங்களுக்கு ஆறுதல் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது என்று இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் சொன்னதாக அவர்கள் சொன்னார்களே. அதிலிருந்து நான் அதிலே தான் சுத்தி இன்னும் எனக்கு தெரியல. நான் சொல்றேன், அப்ப நம்மளுக்கு கவலை இருந்தாலும் பொறுப்பு பொறுப்பு பெரும்பாலும் சொந்தவார்கள். அதை நான் இரண்டாவது அவங்க துவாவதியை இன்னைக்கு பராஜன விடுதலை கிடைச்சு आपकी दुआ में सबकी बरात हो. அவங்க சொன்னாங்க, மரணித்தவர்களுக்கும் விடுதலை, மரணித்து மன்னரைகள் இருக்கக்கூடிய குற்றமுறை செய்த நம்ம முன்னோர்களுக்கும் விடுதலை, இப்ப ஹயாத்தாக இருக்கிறவங்க நாமும் நமக்கும் விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னா. இப்ப அவர்களுடைய அந்த அழகிய பயான் இருக்கிறது, அதையே ரசிச்சு கொண்டுதான் போகணும்னு அதே சிந்தனையில அதே போதையில இருக்கிறதா நல்லது. இப்ப திடீர்னு இப்ப நாட்டு செய்திகளை சொன்னோம், அதனால நான் மொழிபெயர்ப்பு நிறுத்திக்கிட்டு ஆடுவாங்க. மொழிபெயர்ப்பது அமானிடுறது, அவங்க சொன்னதான் சொல்லணும். இப்ப அவங்க சொல்லும் போது ஆதாரமா நான் நேரத்தில் ஆயுதங்களை எழுதி ஓதி, அதனால அவர்களுடைய பயான மொழிபெயர்ப்பதை விட நீங்க நேரடியா கேட்டு ரசிக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசிலப்படும். ரெண்டாவது, இடையில நான் தமிழ் பேசுற நேரம் அப்ப அவங்க பயான் தொடர்ந்ததுனால நான் ரசிக்கும். உங்கள சில பேர் தமிழ் உருது விளங்காததுனால நீங்க விளங்காம இருந்திருந்தாங்க. அந்த சொல்லுங்களா, தாய் சாப்பிட்டு ஜீரணித்தால் அது பிள்ளைக்குதான வரும். அதனால நான் கேட்டு ரசிச்சா அது மறுபடியும் எப்போ சந்தர்ப்பங்கள் என்னுடைய பயானா திரும்ப வந்துடும். அதனால நீங்கள் எல்லாரும் அமைதியாக பொறுமை காக்கும். இப்படி அவங்களை உருதுல பேச விட்டு மொழிபெயர்ப்பும் இல்லாம விஷயங்களை சிரமப்படுத்திட்டாங்களே நீங்க நினைச்சுட்டு வாங்கிட்டு இவங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய முகத்தை பார்க்கறது இவங்க ஆளு ரசூல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஹஸைனி ஒரு ஹுசைன் தாய் தகப்பன் ரெண்டு வகையிலும் செய்யலாம். கரீபிஷா சர்க்கார் ஹஸைனி ஹுசைன் தாய் தந்து ரெண்டு வகையிலையும் செய்யற வம்சத்துக்கு. நான் கிருஷ்ணாபேட்டை பள்ளிவாசல்ல இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படும். சையத் என்று சொன்னால் நண்பர்களே ஏன் நான் ஒரு சமூகத்துக்கு காமிச்சு நீங்க விளங்குறீங்களோ இருந்தாமோ திரும்ப அது உங்களுடைய உற்சாகத்துக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு சீக்கிய பெருமகனுக்கு குழந்தை இல்ல, அவர் வம்சதான் சீக்கிய குழந்தை இல்லை. அவர் குழந்தை பாக்கியத்துக்காக தன்னுடைய மத கோட்பாடெல்லாம் கலந்து
சீக்கியர் அல்லாதவர்கள் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனை செஞ்சார். எங்கேயாவது பிள்ளை கிடைக்கணும் நோக்கம் எங்கேயும் கிடைக்கும். மக்கள் சொன்னாங்க அஜ்மீருக்கு போய் காஜா நாயகத்துக்கு கேட்கும். அவர் வந்தால் காஜா நாயகத்துக்கு நேரடியாக எப்படி கேட்பார்? அவர் முறை தெரியாது. வழக்கு என்ன அவங்களுடைய பேர் வச்சு சாப்பிட்டு சொல்லணும். நாகூருக்கு போனா ஒவ்வொருத்தரும் ஒரு சாபா இருக்கு. இப்ப நானும் எஜமானுடைய பேரை கூட ஒரு சாபை பிடிச்சி வச்சிருக்கேன். நான் பிடிச்சா காதலி நாயகி பேர் எல்லாரும் பேரை கூட யாரையும் பிடிச்சிருக்கோம். எல்லாரும் ஆறு பேரை கூட பிடிச்சிக்கிறாங்க. நானும் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இப்ப அவங்க நமக்காக சொன்னா வாங்கி ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதையெல்லாம் இப்ப அந்த சீக்கிரம் வந்து சாகுமார்கள் செலக்ட் பண்ணாங்க. இப்ப அவருக்கு எப்படி தெரியும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எதுவும் தெரியும். ஜனங்கள் கேட்காது காஜா நாயகத்துக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய பேரப்பிள்ளை யாரு எனக்கு ஒருத்தர் காமிச்சு அவருக்கு கிடக்கு சாகு இருக்கிறாங்க. காஜா நாயகத்துடைய அந்த சந்ததியை சேர்ந்த ஒருவர் தான் சொன்னார். அவருக்கு கிடக்கு சாகு இருக்கிறார்கள். அவர் காஜா நாயகத்தின் பேரப்பிள்ளை தான் அந்த வம்சத்துல வந்தவர். ஆனா அவருக்கு இஸ்லாத்தை புரியவும் தெரியும். ரொம்ப அப்பாவியா திருநீர் கூட சுத்தம் செய்ய மாட்டாங்க. வழிவாசலுக்கு வர மாட்டான், தொழுவ மாட்டான். ஆனா எப்ப பார்த்தாலும் காஜா நாயகத்துக்கு வரலானே கிடப்பான். வம்சத்தை அதை செய்யும். நான் உங்களுடைய கவனத்துக்கு என்ன கொண்டு வருவேன், இன்னைக்கு சில பேர் சையதுமார்களை பத்தி தீபத்து பேசுறாங்க, குறை பேசுறாங்க. அவங்க ரொம்ப குறவா பேசுறாங்க. அதனால நான் இஸ்லாமத்து பற்றி சொன்னேன். நாம எசீது கூட்டவன் சையது வம்சத்தை கருவாரத்தாங்க. கருவாராவது 72 பேர் கொலை செஞ்ச மகாபாதி எசீத். நாம் அந்த சையதுமார்களுடைய செருப்பை தலையில் சுமக்கக்கூடியவர்கள். நமக்கும் எதிரும் வித்தியாசம். அதுதான் ஆகை அந்த சீக்கிரம் கிடைச்சது அந்த மகாத்மா. யாரு திரும்பியில் சுத்தம் செய்ய தெரியாது, இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, பள்ளிவாசலும் தெரியாது. ஆனா காஜா நாயகத்துக்கு வம்சத்தை சேர்க்கணும். அந்த உயர்வு வம்சம். இப்ப அவரை பிடிச்சது சீக்கிரம் நீங்க வாங்க உங்க பாட்டனாருக்கு சொல்லி அந்த குழந்தை வாங்கி கொடுங்க. அவர் போய் காஜா சங்காத்து அவர் சொல்ற போல தனியா இருக்கு. செல்லம் பிள்ளை सरकार इसको औलाद दिला देगा. सरकार इधर को बुढ़े कुत्ते का और कुत्ते कटी कुत्ते जा मेरे दादा ने सुना दिया, जा मेरे दादा दिला देगा. अंदर அவங்களும் தான் பேரவர்களுடைய சொன்னது எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு நம்பிக்கையோட அந்த சீக்கிரம் தட்டி கொடுத்து जा मेरे दादा दिला देगा. என் தாதா கட்டாயம் கொடுத்துருவாங்க போன அவரு போயிட்டாரு. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர் குழந்தைய கொடுத்துட்டான். 10 மாசத்து குழந்தைய அவர் தூக்கி கொண்டு வந்து அந்த சாப்பு வழியில போட்டார். ஒருவர் சொல்றாரு இதை நீங்க வாங்கி கொடுத்த குழந்தை, இது நீங்க வாங்கி கொடுத்த குழந்தை, அதனால இப்ப இந்த குழந்தைய எங்களை விட்டு இருந்தாங்க ஏதாச்சும் வேலை வச்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப அந்த காப்பு சொன்னாங்க எங்க பாரம்பரியம் விற்கிற பாரம்பரியம். நான் உனக்காக தாதா சொன்னேன், தாதா பாபா அல்லா சொன்னாங்க, அல்லா கொடுத்துருக்காங்க. இதோட போய் சேர்ந்தாங்க. அவர் சொன்னா முடியவே முடியாது, இந்த குழந்தை உங்களுக்கு நீங்க கொடுத்து ஏதாச்சும் பகரம் கேட்கிறது. அப்போ அவனை விடாம தொல்லை கொடுத்ததுனால அந்த சாப்பு சொன்னாங்க நான் இருக்க குடிசைவிட்டேன். ரொம்ப பிரியமான நீ ரொம்ப ஒப்பம் பண்றது ஒரு குடிசை வாங்கி குடிசை வாங்குறா நாடு பாட்டி குடி சின்ன வீட்டுக்கு குடிசைன்னு சொல்றது. அப்போ உடனே அவங்க செய்ய குரோக்கர்களை குடிச்சு அன்னைக்கு எங்கேயாவது வீடு இருக்கான்னு விசாரிச்சா மெயின் பஜார்ல ஒரு பெரிய வீடு கிடைக்கும். மெயின் பஜார்ல உங்க கவனம் ஏற்படுத்த இருக்கு. பூனையா யானையா எல்லா விஷயத்துக்கும் பேரும் அந்த போட்டிருக்காங்க. அதனால இதில் ஆலினே இல்லாத பிரயாணம் செய்யும் போது ஆலினுடைய முகத்தை பார்த்து தெரியாது. யாவாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பார்த்து சாபத்துள்ளாவதை தவாம் செய்யறாங்களே 120 ரஹமத்து இறங்க. அதுல 60 ரஹமத்து தவாம் செய்யறாங்க. 40 பங்கு தொழுவணும். பாக்கி 20 பங்கு சும்மா உட்காந்து காபாவை முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். இது பைத்துல்லா வந்து அல்லாவுடைய இணைப்பாயிடுச்சு. அல்லாவுடைய வீடுன்னு பேர் ஆயிடுச்சு. வீடு தனியா வீடு அவங்களாலும் சேர்ந்து அப்படி பார்க்கிறவர்களும் இருக்கிறாங்க. வீட்டுல போய் வீட்டுக்காக சேர்த்து தரிசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது பேசு
ஆக அவர் அவர் வீட்டில் பேசினார். 15 லட்சம் ரூபாய் முடிவாச்சு. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா எக்ரிமெண்ட் போட்டா திரும்ப தான் நாட்டுக்கு போய் திரும்ப வாங்கி